ராமேஸ்வரத்தில் ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவில் நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தினசரி உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உள்ளூர் மக்கள் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய சந்நிதியின் வடக்கு புறத்தில் சிறப்பு வழி ஒன்று அமைக்கப்பட்டு அந்த வழியில் பல ஆண்டுகளாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வந்தனர். 2 மாதங்களுக்கு முன் அந்த சிறப்பு வழி அடைக்கப்பட்டு 200 ரூபாய் கட்டண வழியில் உள்ளூர் மக்கள் கட்டணமின்றி தரிசிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் சிறப்பு வழியை திறந்துவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் தலைமையில் ராமேஸ்வரம் திருக்கோயில் இணை ஆணையர் செல்லத்துறை, ராமேஸ்வரம் மக்கள் நல பேரவை குழு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் ராமேஸ்வரம் மக்கள் நல பேரவை சார்பில் ராமேஸ்வரம் மேற்கு கோபுர வாசல் வழியாக ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்த முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தால் ராமேஸ்வரம் கோயில் வளாகத்தில் பரபரப்பு நிலவியது.